10 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டியான அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எப்பவும் ஒரே மாதிரியான பாயாசம் வைக்காம ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். 15 கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் அதே நெய்ல 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். லேசான அவலா இன்னைக்கு நான் எடுத்திருக்கேங்க. 2லிருந்து 3 நிமிஷம் நெய்ல அவலை நல்லா வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறம் 2 கப் அளவுக்கு பால் நான் சேர்த்துருக்கேன். பாலில் அவல் நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே இங்கே வெல்லம் கரைச்சி வச்சுக்கலாம். 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் தண்ணியில் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிடணும். இந்த அளவுக்கு இப்போ பாலில் அவல் நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துனீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் பால். அதுக்காகத்தான். இப்போ ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்க கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்துட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணி